7.6. ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ருன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லா வைஷ்ணவர்களுக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். இப்போ 7.6 ஸ்லோகா படிக்கிறோம், அதை ரிப்பீட் பண்ணுங்க. ஏதித் யோனீனி பூதானி சர்வாணி சர்வாணி தயுபதாரயா அஹம் கிருஷ்ணஸ்ய ஜகதஹ பிரபவ பிரளயஸ்ததா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அங்கே இது வந்து ஸ்லோகம், இதோட மீனிங் இப்போ பார்க்கலாம். படைக்கப்பட்டவை அனைத்தும் இந்த இரண்டு இயற்கையை சேர்ந்தவையே. இவ்வுலகில் ஜடமாகவும் ஆன்மீகமாகவும் இருப்பவை அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும் நானே என்பதை நிச்சயமாக அறிவாயாக. இப்போ வந்து பர்பட் பார்க்கலாம். எவையெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தும் ஜடம் மற்றும் ஆத்மாவின் உற்பத்தி பொருட்களே. ஆத்மாவே படைப்பின் ஆதாரம். ஜடம் ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டதாகும். ஆத்மா ஜட வளர்ச்சியின் ஒரு குறிப்பிட்ட நிலையில் உண்டாக்கப்படுவதல்ல. மாறாக ஜட உலகம் ஆன்மீக சக்தியின் அடிப்படையில் படைக்கப்பட்டுள்ளது. ஆத்மா இருப்பதால் தான் ஜட உடல் வளர்கின்றது. ஒரு குழந்தை பால்ய பருவத்திற்கும் பின்னர் இளமை பருவத்திற்கும் வளர்வதற்கு காரணம் உயர் சக்தியான ஆத்மா அதனுள் இருப்பதே. அதுபோலவே மாபெரும் பிரபஞ்ச தோற்றம் பரமாத்மாவான விஷ்ணுவினாலேயே வளர்கின்றது. இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை உருவாக்க ஆத்மாவும் ஜடமும் இணைகின்றன. இவ்விரண்டும் இறைவனின் சக்திகளாகும். மேலும் அவரே எல்லாவற்றிற்கும் மூல காரணமாவார். பகவானின் நுண்ணிய அம்சமான ஜீவன் வானுயர்ந்த கட்டிடம், பெரிய தொழிற்சாலை அல்லது பெரிய நகரத்திற்கு கூட காரணமாக அமையலாம். ஆனால் அவன் பெரிய பிரபஞ்சத்திற்கு காரணமாக இருக்க முடியாது. பெரிய பிரபஞ்சத்தின் காரணம் பெரிய ஆத்மாவான பரமாத்மாவே, பரமனான கிருஷ்ணரே. பெரிய ஆத்மா சிறிய ஆத்மா இரண்டிற்கும் காரணமாவார். எனவே அவரே எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமாவார். இது கட உபனிஷத்திலும் உறுதி செய்யப்படுகிறது. நித்யோ நித்யானாம் சேதன சேதனாம். இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, பகவான் வந்து எந்தெல்லாம், அதாவது ஜடம் மற்றும் ஆன்மீக விஷயங்கள் ரெண்டுமே வந்து ஆத்மாவோட உற்பத்தி பொருள் தான் அப்படி சொல்லியிருக்காரு. ஆத்மா தான் வந்து படைப்பின் ஆதாரம் அப்படின்னு சொல்றாரு. ஜடம் ஆத்மாவிலிருந்து, ஜடம் பொருள் வந்து ஆத்மாவிலிருந்து தான் படைக்கப்படுறது. ஜட வளர்ச்சி வந்து ஒரு பொருள் வந்து ஒரு உயிர் வந்து ஒரு உடம்புல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உடல் வந்து வளர்றதுக்கு எது காரணமா இருக்குதுன்னு அப்படின்னு சொன்னா ஆத்மா தான். உயிர் இருக்கும் போது தான் குழந்தையா பிறந்து அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்றாங்க. குழந்தை வளர்ந்து இளமை பருவத்துக்கும் அப்படியே வளர்ந்துட்டு போறாங்க. உயிர் இல்லைன்னா அந்த பொருள் எந்த வயதோட அந்த உடலை விட்டு ஆத்மா போதோ அதுக்கு மேல அந்த பாடி வந்து வளராது, அதுக்கு எந்த அசைவும் இருக்காது. ஆத்மா, அதாவது ஜட உலகம் ஆன்மீக சக்தியில் படைக்கப்பட்டுள்ளது. இந்த ஜட உலகமே பகவானோட கனவு உலகம் தான் சொல்றாங்க. அது வந்து ஜட உலகமே வந்து பகவானோட ஆன்மீக சக்தியோட அடிப்படையில தான் படைக்கப்படுறது அப்படின்னு சொல்றாங்க. ஆத்மா இருக்கிறதுனால தான் இந்த ஜட உடல் வந்து வளருது. அப்புறம் வந்து உயர் சக்தியான ஆத்மா அதனுள் இருப்பதால் தான் வந்து இளமை பருவத்திலிருந்து, பாலிய பருவத்திலிருந்து இளமைக்கு வளருது. அது போலவே மாபெரும் பிரபஞ்ச தோற்றம் வந்து விஷ்ணுவால தான் வந்து அது படைக்கப்பட்டு வளர்கிறது. விஷ்ணு வந்து நிறைய பிரபஞ்சத்தை, நமக்கு தெரிஞ்சது அந்த பூமி, இந்த 9 பிளானட்ஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே நிறைய அவருடைய அந்த ஹேர் ஹோல்ஸ்ல இருந்து அவர் மூச்சு விடும்போது நிறைய அண்டங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை உருவாக்க ஆத்மாவும் ஜடமும் இணைகின்றன. பரமாத்மாவும் இந்த ஜடமும் வந்து இந்த பெரிய பிரபஞ்சத்தை உருவாக்குறதுக்கு இந்த ரெண்டு பேரும் வந்து இணையறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுமே வந்து பகவானுடைய சக்தி தான். பகவானுக்கு நிறைய சக்தி இருக்கு. அந்தரங்க சக்தி, புறசக்தி எல்லாம் நிறைய இருக்கு. அதுல வந்து இது முக்கியமான ஒரு சக்தி. அவரே எல்லாவற்றிற்கும் மூல காரணமாவர். சர்வ காரண காரிய கர்த்தா யாருன்னா பகவான் தான். எல்லா படைப்புகளுக்கும் காரணம் வந்து கிருஷ்ணா தான். பகவானின் நுண்ணிய அம்சமான ஜீவன். ஒரு ஜீவன், நம்ம ஒரு ஆள் சொல்றாங்க, ஒரு சாதாரண மனுஷன் வந்து எவ்வளோ பெரிய கட்டடம், ஃப்ளாட்ஸ் எல்லாம் கட்டுறாங்க, 29 மாடி 30 மாடி இது மாதிரி எல்லாம் கட்டும் போது அது எங்க இருந்து அந்த குவாலிட்டி வருது?
அந்த மாதிரி அப்பாவுக்கு தப்பாத பிள்ளை இருக்காங்க அப்படி சொன்னால் அப்பா கிட்ட இருந்து தான் இந்த குவாலிட்டி வரும். பகவான் வந்து பெரிய பெரிய பிரபஞ்சத்தையும் அண்டத்தையும் உருவாக்கும் போது அவருடைய அம்சமான ஒரு ஜீவன் வந்து பெரிய கட்டடம் கட்டுறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமே சாதாரண விஷயம், அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன் அந்த குவாலிட்டி எப்படி வருதுன்னா கிருஷ்ணா கிட்ட இருந்தா, கிருஷ்ணா எப்படி வந்து பெரிய பெரிய அண்டத்தையும் பிரபஞ்சத்தையும் கட்டுறாரோ அதே போல இவங்க பெரிய பெரிய பில்டிங்கா கட்டுறாங்க, அது கிருஷ்ணர்கிட்ட இருந்து அந்த குவாலிட்டி வருது. ஆனா அவங்க இந்த மாதிரி கட்டிடத்தை கட்டலாம ஒரு அண்டத்தையும் ஒரு பிரபஞ்சத்தையும் படைக்க முடியாது. பகவானால மட்டும்தான் வந்து பெரிய பெரிய பிரபஞ்சத்தை உருவாக்க முடியும். அதை வந்து அதை மெயின்டைன் பண்ணவும் அவரால் தான் முடியும். அவர் அத்தனை தேவர்களை படைச்சி 33 கோடி தேவர்கள், 66 கோடி அசுரர்கள், இவ்வளோ பேரும் வந்து பகவானால தான் படைக்கப்பட்டு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணப்படுது. ஸோ வந்து இந்த சிறிய ஆத்மாவோ பெரிய ஆத்மாவோ எல்லாமே வந்து பகவானால தான், கிருஷ்ணா தான் எல்லாத்தையுமே படைக்கிறதுக்கு மூல காரணமாக இருக்கிறாருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கட உபனிஷதம் என்ற நூலில் வந்து நித்தியம் நித்தியானாம் சேதனா சேதனாம்ட்டு அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, எல்லாத்துக்குமே பகவான் தான் ஆதாரமாக இருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே சர்வ காரண காரிய கர்த்தா, எதையுமே நாமளை தனியாக செய்யவே முடியாது. ஏன்னா நம்ம இந்த உடலுக்குள்ளே இருக்கும் போதே வந்து நம்ம இந்த உடல் வந்து இயங்குது, எப்படி இயங்குது, அதுக்கு வந்து என்னென்ன வச்சிருக்காரு பகவான், உள்ள என்னென்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு சாப்பிட்டது ஜீரணமாகலாம் ஃபுல்லாக டோட்டலாக அப்செட் ஆகிடுவோம். இதுக்குள்ள டெமிகாட்ஸ் வந்து கரெக்டாக வேலை பண்ணாதான் நம்ம சாப்பிட்றது ஜீரணமாகும், நம்மளால் பார்க்க முடியும். 9 ஹோல்ஸுக்கும் 9 அந்த தேவர்கள் இருப்பாங்க. அந்த கண்ணுக்கு வந்து சூரிய சந்திரன், மூக்குக்கு வாய்க்கு வந்து வாயு பகவான், காதுக்கு அஸ்வினி தேவர்கள், ஜுவல துவாரங்களுக்கு வந்து மித்திரன், இது போல இருப்பாங்க. எல்லாருமே வந்து அவங்கவுங்க கர்ம வினைப்படி பகவான் உள்ள பரமாத்மாவா எல்லா பாடிக்குள்ளேயும், ஆத்மா மட்டும் இல்லை, நாம மட்டும் இந்த உடலுக்குள்ள டிராவல் பண்ணல, பரமாத்மாவும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் இந்த உடல்ல நம்மளால டிராவல் பண்ண முடியுது. அந்தந்த தேவர்கள் வந்து கரெக்டா அதை ஆக்டிவேட் பண்றாங்க. அப்போ ஒருத்தருக்கு உடல்ல இருந்து ஆத்மா வெளியே போயிடுறாங்கன்னு வச்சுங்க, அந்த கர்மா முடிஞ்சு பகவான் வெளியில போயிடுவாங்க. வெளியில போகும்போது எப்படி ஒரு அம்மா கூடவே குழந்தை இருந்து அந்த குழந்தை அம்மா வெளியில போகும்போது குழந்தையும் அம்மா கூடயே போயிடும், அது தனியா இருக்காது. ஸோ இந்த பாடிக்குள்ள பரமாத்மா வந்து வெளியில போயிட்டாங்கன்னா ஆத்மாவும் வெளியில போயிடும். சரி, வெளியில போயிட்டாங்கன்னா இந்த பாடி அப்படியே தானே இருக்கு, வந்து சேர்ந்துக்கலாம் இல்லையா? ஏன் சேர முடியாதுன்னா 9 ஹோல்ஸுக்குள்ள டெமிகாட்ஸ் வந்து எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்குள்ள போக முடியாது. ஆத்மா வந்து சூட்சும சரீரத்துல வந்து பார்த்துட்டே இருக்கணும். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா கிருஷ்ணாவால் தான், கிருஷ்ணரோட விருப்பப்படி அவங்கவுங்க கர்ம வினைப்படி தான் நடக்குது. இதுக்கு வந்து ஒரு சின்ன இது மகாபாரதத்திலேயே நம்ம சின்ன இது பார்த்துடலாம். என்னன்னாக்கா வந்து மகாபாரத போர் நடக்கும். அதில் வந்து இவருக்கு வந்து சாரதியாக, அர்ஜுனனுக்கு சாரதியாக கிருஷ்ணா இருப்பாங்க. கிருஷ்ணா தான் எல்லாமே டைரக்ட் பண்ணுவாங்க. சண்டையில் வந்து நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால வந்து அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணாவே சாரதியாக இருந்து குருவாகவும் இருந்து பகவத்கீதா எல்லாமே சொல்லிடுவாங்க. இதில் பெரிய பெரிய மா வீரர்கள் ஜாம்பவான்கள்லாம் இருப்பாங்க. ஏன்னா பாண்டவா சைட்லேயே இருப்பாங்க, கௌரவ சைடில் கூட வேணாம். இப்படி பார்த்தோம்னாக்கா அர்ஜுனனுக்கும் உலுப்பின்ற ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க நிறைய ஒய்ஃப் இருப்பாங்க, திரௌபதி தவிர. ஒவ்வொருத்தருக்கும் பஞ்சபாண்டவருக்கும் தனித்தனியாக செப்பரேட் ஒய்ஃப் இருப்பாங்க. அதுக்கு உலுப்பிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த ஹரவான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் நினச்சா 18 நாள் சண்டையே நடந்திருக்காது, கீதா வந்திருக்காது, அது ஒரே நாளில் வந்து அந்த சண்டை முடிஞ்சிடும். ஸோ அவரை என்ன பண்ணுவார், கிருஷ்ணா வந்து நிறைய சூழ்ச்சி பண்ணியிருப்பார். அவர் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா கீதா போகணும், என்னென்ன நடக்குது எல்லாரும் பண்ணுற தவறையும் புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக அவரை வந்து களபலி கொடுத்துருவாங்க. என்னைக்கு அமாவாசைன்னு கேட்டால் அமாவாசை அன்னைக்கு பலி கொடுத்தா அன்னைக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பீமனுக்கும் அவங்க பேர் இடும்பிக்கும் வந்து ஒரு குழந்தை பிறக்கும். அவர் பேர் வந்து பர்பரி. அவரும் இதே மாதிரி தான் பயங்கரமான எக்ஸ்பர்ட். ஒரே செகண்ட்ல வந்து எல்லா சண்டே ஃபினிஷ் ஆகிடும், அவ்வளோதான், தோற்று போயிடுவாங்க. எல்லாரும் வந்து ஒரே நாளில் முடிஞ்சு போயிடும். அதனால இது கிருஷ்ணா வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு பிராமண ரூபத்தில் இவ்வளோ பவர் இருக்கே, இவருக்கு எப்படி டெஸ்ட்னா, ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்தில் வந்து இவர் ஒரு பிராமணராக வருவார். அவர் வந்து இந்த பர்பரின்ற பீமனோட பேரன் வரும்போது அவர் சொல்லுவார், நான் வந்து கிருஷ்ணர்கிட்ட போய் எல்லாத்தையும் இந்த சண்டை ஒரே நாளில் தீர்க்க போகிறேன் அந்த பிராமணர்கிட்ட சொல்லுவேன். அதை எப்படி நான் நம்புறது, நான் ஒரு பிராமணன், நீ ஒரு சத்திரியன், நான் நம்பணும் முதல்ல, நீ எப்படி கிருஷ்ணர்கிட்ட போய் ஒரே நாள் அந்த சண்டை எப்படி முடிப்ப அப்படின்னு சொல்லி கேட்டபோது, நான் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வில்லை போட்ட உடனே இந்த ஆலமரத்தில் இருக்க இலையெல்லாம் பாரு, ஒரே வில்லு தான் போடுவேன், எல்லா அந்த மரத்தில் மொத்த இலையிலையும் ஹோல்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க.
கிருஷ்ணா வந்து பிராமண ரூபத்தில் இருக்க கிருஷ்ணா வந்து ஒரு இலையை எடுத்து தன் பாதத்தில் ஒழிச்சு வச்சுப்பார், அப்படின்னு நின்றுடுவார். சரி இப்போ போடு அப்படின்னு சொன்னோன்னே போட்டுன்னு இந்த இலையில வந்து ஹோல்ஸ் ஃபுல்லாக இவனால செய்ய முடியாது. கிருஷ்ணாவுக்கு தெரியும் அவனால செய்ய முடியும், இருந்தாலும் டெஸ்டிங் பண்ணுவார். ஒரு வில்லை போட்டோம்னா மலையில் இருக்க அந்த மரத்தில் இருக்க மொத்த இலையிலையும் ஹோல்ஸ் விழுந்துடும். சரின்னு பார்த்துட்டு சரின்னு கீழே அந்த பாதத்துலேருந்து எடுத்து அந்த இலையை பார்த்த உடனே அந்த ஹோல்ஸ் அந்த பாதத்தில் உள்ள அந்த இலையிலையும் ஹோல்ஸ் இருக்கும். ஆகா இவனை விட்டுட்டா நம்மளுடைய நம்ம பண்ணுற அந்த இதெல்லாம் போயிடும், அந்த காரியமெல்லாம் போயிடும், தர்மத்தை போதிக்க முடியாது சொல்லிட்டு முதல்ல இவனை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், அவர் சுய ரூபத்தை காட்டி அவரை வந்து வதம் பண்ணுவார். வதம் பண்ணும்போது அவருக்கு உயிர் இருக்கும், உனக்கு அந்த தலை மட்டும் தனியாக போவான்னு அந்த பவர்ஃபுல்லாக வந்து இடிம்பி வந்து ட்ரெயினப் பண்ணியிருப்பாங்க அந்த அந்த பேரனை. அப்படி ஓகே அப்புறம் வந்து சொல்வார், உனக்கு என்ன வரவனு, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நீங்கள் சண்டை போடும்போது அந்த சண்டைக்கு சாட்சியாக நான் அந்த சண்டையெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்து மேலேயே அந்த தலை மட்டும் இருக்கும். அப்புறம் சண்டைலாம் முடிஞ்சிடும். அப்புறம் ஆல்மோஸ்ட் நான் ஷார்ட்டாக சொல்கிறது பெரிய கதை எல்லாமே வந்து சண்டைலாம் முடிஞ்சிட்ட உடனே அர்ஜுனனுக்கு வந்து ஒரே இது கிருஷ்ணா சொன்னாங்க நம்ம வந்து ஜெயித்தோம். எல்லாருக்கும் ஒரு அந்த அகங்காரம் இருக்கும். அப்போ கிருஷ்ணா சிரிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியா சரி நீ தான் சண்டை போட்டு எல்லாரும் சண்டை போட்டாங்களா, சரி ஒருத்தர் சாட்சியாக இருக்காரு